ஈடிவி பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்து, அதாவது முழுமையான ப்ராசஸ் என கூறக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்து இன்றோடு 2 நாட்கள் நிறைவடைய இருக்கிறது. இருந்தாலும் அந்த தேர்தலின் சூடு குறையவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் கடந்த 2 நாட்களாக நாம் தொடர்ச்சியாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலானது பெரிதாக ஒரு அலையின்றி நடைபெற்ற தேர்தல், எதிர்ப்பாலேயோ ஆதரவாலேயோ பெரிதாக இன்றி நடைபெற்ற தேர்தல். இந்த தேர்தலின் முடிவு என்னவாக இருக்கிறது என்றால், எந்த ஒரு தனி கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதாவது 543 என்ற தொகுதிகளில் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 272 இடங்கள் எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி 240 இடங்களில் தனிப்பட்ட முறையில் வென்றிருக்கிறது. இன்னும் அந்த கட்சி தனிப்பெரும்பான்மைக்கு 32 இடங்கள் தேவை. எனவே கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சியை அமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டு வருகிறது. அதில் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டுள்ளது. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பே அமைக்கப்பட்ட கூட்டணியின் அடிப்படையில் ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் கட்சி போன்றவை வலுவான நிலையில் இருப்பதால் அவர்கள் பெரிதாக முன் நிபந்தனையின்றி அரசு அமைக்க ஆதரவு தருவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் பதவி ஏற்பதற்கான விழா ஏற்பாடுகளும் தயாராகி வருகின்றன. வருகிற 9ஆம் தேதி டெல்லியில் இந்த விழாவிற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. உலக நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் இந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். 3வது முறை ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் ஆட்சி அமைப்பதில் உள்ள சிக்கல்களாக என்னென்ன இருக்கிறது என்றுதான் நாம் தொடர்ச்சியாக ஆராய்ந்து வருகிறோம். ஏற்கனவே கூறியபடி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளவர்களில் 2 பேர், அதாவது ஒன்று டிடிபி தெலுங்கு தேசம் கட்சி, அவர்கள் 16 இடங்களில் 16 எம்பிக்களை தங்கள் வசம் வைத்துள்ளார்கள். கூட்டணியை பொறுத்தவரையிலும் 2வது பெரிய கட்சியாக உள்ளது. இதற்கு அடுத்ததாக ஐக்கிய ஜனதா தளம் 12 எம்பிக்களை தங்கள் வசம் வைத்துள்ளார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல தெலுங்கு தேசம் கட்சி தற்போது அந்த கட்சியிடம் தனிப்பட்ட முறையில் 16 எம்பிக்கள் இருந்தாலும் கூட, இது தவிர ஜனசேனா கட்சி மற்றும் இதர கட்சிகள் என கிட்டத்தட்ட ஒரு ரஃப்பாக ஒரு 24 எம்பிக்களுடைய ஆதரவு தனிப்பட்ட முறையில் இவர் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவுக்கு இருக்கலாம் என கூறுகின்றனர். இதே நேரத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியையும் அப்படியே புறக்கணித்து விட முடியாது. ஏற்கனவே அவர்களிடம் 12 எம்பிக்கள் உள்ளனர். இது தவிரவும் தேர்தல் முடிவு வெளியான நாளன்றே பீகார் மாநில பாஜக தலைவரை சந்திக்காமல் போக்கு காட்டியதையும் யாரும் மறந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி கூட்டத்தில் 2 தலைவர்களுமே பங்கேற்றனர். அதாவது நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு என இருவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு ஒப்புக்கொண்டது போல் தங்கள் ஆதரவு தொடர்வதை அவர்கள் உறுதி செய்துள்ளனர். இந்த நிலையில் அரசு அமைப்பதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. அரசு அமைப்பது உறுதியாகிவிட்டது. அடுத்து என்ன? அமைச்சரவை தான். அமைச்சரவையை எப்படி பங்கிட்டுக் கொள்வது? இதற்கு முன்பு வரை பெரிதாக பிரச்சனை ஏதும் இல்லை. நேரடியாக பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், உயர்மட்ட தலைமை என்ன நினைக்கிறதோ, யாருக்கு அமைச்சரவை கொடுக்கலாம் என நினைக்கிறதோ, கட்சிக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு கொண்டு வந்து அதில் முடிவு செய்தால் போதுமானது. அமைச்சர் பதவியை பங்கிட்டு கொடுத்து விடலாம். ஆனால் தற்போது 2 கட்சிகளை சார்ந்து பாஜக ஆட்சி அமைக்கிறது. பாஜகவை காட்டிலும் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களின் ஆதரவு இல்லாமல் ஆட்சியை தொடர முடியாது என்பது மிக தெளிவான உண்மை. எனவே அவர்களையும் அமைதிப்படுத்தி அவர்களுக்கு தேவையானதையும் செய்து கொடுத்து ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்குத்தான் என்ன திட்டம் வகுத்துள்ளார்கள் என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும். குறிப்பாக தற்போது அக்னிவீர் திட்டம், இது அனைவருக்குமே தெரிந்தது. இராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பில் குறிப்பிட்ட காலம் மட்டுமே அவர்களை பணியில் அமர்த்தி பின்பு 10 லட்சம் ரூபாய் அளவில் ஒரு ஓய்வூதியம் போன்று வழங்கி, நிவாரணம் போன்று வழங்கி அவர்களை பணியிலிருந்து அனுப்புவது. இது குறிப்பாக வட மாநிலங்களில் இராணுவ வேலையை பெரிதும் நம்பியுள்ள இளைஞர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது என்றே கூறலாம். இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இந்த அக்னிவீர் திட்டத்தை முதலில் கையில் எடுக்கலாம் என தீர்மானித்துள்ளதாக தெரிகிறது. அதாவது அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் கேசி தியாகி முதலில் செய்தியாளர்களிடம் இதனை வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். அதாவது அந்த கட்சி முதலாக வெளிப்படையாக வைக்கும் கோரிக்கை இதுதான். அவர் கூறியிருப்பது என்னவென்றால்,
வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் இந்த அக்னிவீர் திட்டம் தொடர்பாக ஒரு அதிருப்தி மனநிலையில் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதனை ஒரு அரசு தான் செய்தது தவறு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்வதோடு அதனை திருத்துவதற்கான முயற்சியிலும் ஈடுபட வேண்டும். எனவே அக்னிவீர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்து அறிவிக்கும் முடிவை பாஜக எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அமைச்சரவை மட்டுமல்ல, தெலுங்கு தேசம் கட்சியானாலும் சரி, ஐக்கிய ஜனதா தளம் கட்சியானாலும் சரி, மக்களவையில் சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என 2 கட்சிகளுமே வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது. 1990களின் பிற்பகுதியில் வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய அரசில் பங்கேற்ற போதும் கூட தெலுங்கு தேசம் கட்சி இதே கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவை பங்கீட்டை பொறுத்தவரை பார்த்தோமானால் தெலுங்கு தேசம் கட்சியானது 6 அமைச்சர்கள் பதவியை தங்களுக்கு தர வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. இதேபோன்று நிதிஷ்குமாரை பார்த்தோமானால் 4 அமைச்சர் பதவியை தங்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி வருகிறார். இதேபோன்று 2 கட்சிகளுமே ஒரு பொதுவான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. அதாவது அந்த பொதுவான கோரிக்கை என்னவென்றால், மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிப்பது. சிறப்பு அந்தஸ்து என்றால் என்ன? ஒரு மாநிலம் பொருளாதார ரீதியிலோ அல்லது இயற்கை சூழ்நிலைகளினாலோ பின்தங்கிய நிலையில் இருந்தால் அந்த மாநிலத்தை வளர்த்தெடுப்பதற்கான பொறுப்பு மத்திய அரசிடம் உள்ளது. எனவே அந்த மாநிலத்தை சிறப்பு அந்தஸ்து வழங்கி அந்த மாநிலத்தை வளர்த்தெடுப்பதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்ய வேண்டும். சமீபத்தில் பிரிந்த தெலங்கானாவிலிருந்து 2 மாநிலங்களாக பிரிந்திருக்கிறது ஆந்திர பிரதேசம். தலைநகரமான ஹைதராபாத் தெலங்கானாவோடு சேர்ந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் ஆந்திர மாநிலம் தலைநகர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு தலைநகரம் இன்றி தவித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தங்களுடைய இழப்பீட்டை சரிகட்ட சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை தெலுங்கானா ஆந்திர மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தான் 2019ஆம் ஆண்டு சந்திரபாபு நாயுடு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கூட கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இதே போன்ற பீகார் மாநிலத்தை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாநிலம். அந்த மாநிலத்தில் பொதுவாகவே பீகார் மாநிலம் வட மாநிலங்களை பொறுத்தவரையிலும் வட மாநிலங்களுக்கு உள்ளாகவே பீகார் மாநிலம் மிகவும் பின்தங்கிய பொருளாதார சூழ்நிலையில் இருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நிதிஷ்குமாரிடம் இருக்கிறது. சரி, இந்த சிறப்பு அந்தஸ்து என்றால் என்ன? இதன் மூலமாக மத்திய அரசுக்கு என்ன சுமை ஏற்படும் என்று பார்த்தோமானால், பொதுவாக ஒரு மாநிலம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது, ஒரு சமூக நல திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது என்றால் கிட்டத்தட்ட 60 முதல் 75 விழுக்காடு தொகையை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும். மத்திய அரசு 60 முதல் 75 விழுக்காடு தொகையை வழங்கும். மீதமுள்ள தொகையை மாநில அரசு பங்கிட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்துவார்கள். ஆனால் இந்த சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட மாநிலங்களை பொறுத்தவரையிலும் 90% நிதியை மத்திய அரசு தான் பகிர்ந்தளிக்க வேண்டும். எஞ்சிய 10% நிதி மட்டுமே மாநில அரசிடமிருந்து செலவழிக்கப்படும். இதே போன்று இந்த ஒரு மாநிலத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையில் அது செயல்படுத்தப்படவில்லை என்றால், அந்த தொகை மிச்சம் இருந்தால் அடுத்த முறை அது கேரி ஃபார்வர்ட் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும். அதே போன்று மாநிலங்களுக்கான வரி போன்றவற்றிலும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு தள்ளுபடி உண்டு. அதே போன்று கிட்டத்தட்ட மத்திய அரசின் பட்ஜெட்டில் 30% அளவிற்கான தொகை இந்த சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களை சென்று சேரும். இப்படி 2 மாநிலங்களுமே பீகார் அதே போன்று ஆந்திர பிரதேசம் என 2 மாநிலங்களுமே தங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி வருகின்றன. இதனை பாஜகவால் எளிதாக நடைமுறை சிக்கல்களை களைந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதே போன்று இவர்கள் கேட்கும் அமைச்சரவை பதவிகளை வழங்க முடியுமா? இந்த சூழ்நிலையில் கடந்த முறை மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் போன்றவர்கள் முதலமைச்சர் பதவி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது எம்பியாக தேர்வாகி நாடாளுமன்றத்தில் நுழைந்துள்ளார்கள். இவர்கள் தங்களுக்கு மாநிலத்தில் முக்கியத்துவம் குறைக்கப்பட்ட நிலையில் மத்தியில் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்வருவார்கள். இவர்களை பாஜக எப்படி சமாளிக்கப் போகிறது என பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்கள் பதிலாக அமையும். எனவே இதில்தான் காங்கிரஸ் கட்சியோ இந்தியா கூட்டணியோ ஒரு குழப்பத்தை எதிர்பார்க்கிறது என்றே கூறலாம். எனவே
நேற்று நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தின் முடிவில் நாங்கள் தற்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை, சரியான நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்கப் போகிறோம் என்று இந்தியா கூட்டணி கூட்டத்தின் முடிவில் மல்லிகார்ஜுன கார்கே கூறியதை நாம் கேட்டோம். இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அரசியல் நகர்வுகள் என்ன இருக்கப் போகிறது, மத்திய அமைச்சரவையில் பங்கீடு எப்படி நடைபெறப் போகிறது என்பதை வரும் நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாம். இதற்கிடையே ஒரு முக்கிய விஷயமாக, அதாவது இந்த அரசியல் நகர்வுகளை நாம் தினமும் ஈடிவி பாரத்தின் மூலமாக உங்களுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நகர்வுகளுக்கிடையே ஒரு முக்கிய திருப்பமாக இன்று ஒரு பிரேக்கிங் செய்தி என்பது போல ஒரு புதிய செய்தி புயலை கிளப்பி இருக்கிறது. அதாவது காங்கிரஸினுடைய எம்பி ராகுல் காந்தி இன்று மாலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் குறிப்பாக ஒரு பெரிய ஸ்கேம் நடந்து இருக்கிறது, அதாவது தேர்தல் கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் என்று கூறுவார்கள், அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கடைசியாக 7வது கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற்று முடிந்த பின்னர் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது. இந்த கருத்து கணிப்புக்கு முன்னர் பங்குச்சந்தை பெருமளவில் உயர்ந்தது. பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர் அமித்ஷா போன்றோரும் கூட பங்குச்சந்தையை குறிப்பிட்டார்கள். அப்போது பங்குச்சந்தை பெருமளவில் உயர்ந்தது. பங்குச்சந்தை உயர்வதை பார்த்து, அதாவது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் பெரும்பான்மை பலத்துடன் என்பது போன்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இந்த கருத்து கணிப்புகளை பார்த்து பலரும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தார்கள். அது இல்லாமல் குறிப்பாக ஒரு சில வெளிநாட்டு நிறுவனங்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் முதலீடு செய்துள்ளன. இதைத் தொடர்ந்து பொதுமக்களும், இந்திய நாட்டின் பொதுமக்களும் முதலீடு செய்துள்ளார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வந்தவுடன் பங்குச்சந்தை சரசரவென சரிந்து வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த சூழ்நிலையில் நாட்டின் மக்கள், பொதுமக்கள், அப்பாவி முதலீட்டாளர்கள் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்துள்ளனர். இது கிட்டத்தட்ட ஒரு திட்டமிட்ட மோசடி, ஸ்கேம் என்ற வார்த்தையுடன் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். இது எந்தளவிற்கு உண்மை, இதில் எந்த அளவிற்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டறிய ஜேபிசி விசாரணை அமைய வேண்டும். அதாவது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இதுவும் வரும் நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது, என்ன மாதிரியான பிரச்சனைகளை கிளப்பப் போகிறது, வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்திலேயே இந்த பிரச்சனை எழுப்பப்படுமா என்றெல்லாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். அரசியல் தொடர்பான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈடிவி பாரத்துடன். நான் சங்கர நாராயணன் சுடலை.